எப்பா பாண்டியா, என்னப்பா தேடி நிக்கிற? கலாக்கழுத்துல தாலி கட்டினவன் ஏதாவது தடயத்தை விட்டு போயிருக்கானான்னு பாக்குறேன். அது எப்படிப்பா விட்டு போயிருப்பான்? டேய், தாலி கட்டின பொண்ணே விட்டு போகும்போது தடயத்தை விட்டு போயிருக்க மாட்டானா? தேடு தேடுங்கிற சில மாதிரி இருக்கிற தேடா. சரிப்பா. எங்கேயுமே எதுவுமே காணுமே. பெட்டு கடியில தான் இருக்குமோ? ஏமா லிட்டில் மூமா? எப்பா பாண்டியா, இங்க பாருப்பா செல்போனு. பாத்தியா என் ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? இது கலாக்கழுத்துல தாலி கட்டின செல்போன் தான். எப்பா இது ஏன் அந்த நாட்டாம தான் இருக்கக்கூடாது? அவன் பொண்டாட்டி தான் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இந்த பொண்ணுடைய செல்போனா இருக்கக்கூடாது? ஏன் அவசரமா பேசுற? இது ஏன் கலாக்கழுத்துல தாலி கட்டணும் தான் இருக்கக்கூடாது? பாபா விசாரிப்போம். நாட்டாம நாட்டாம எதுக்குடா கத்துற? என்னாச்சு? இது உண்ணுதா? ஐ செல்போன் இவன்தான் பா. என்ன பதறான் பாரு. யோ என்னையா செல்போன் பாத்தியா? யாருது? யாருக்கு தெரியும்? அப்போ இந்த போன் ஒண்ணுது இல்லையா? என்றது இல்லைங்க. அது எங்க கிடைச்சதுங்க? உன் பொண்ணு ரூம்ல இருந்து கிடைச்சது. அதுக்கு தாலி கட்டணும் தான் இதை விட்டு போயிருக்கணும். ஆறு விட்டுட்டு போனா நமக்கு என்னங்க? மாடல் சூப்பரா இருக்குதுங்க. எனக்கு கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன். பையா ஏய், இந்த வீட்டுக்குள்ள எந்த சாமான் இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். ஏன் அறிவுக்குதா உனக்கு? உன் பொண்ணு வாழ்க்கை அல்லோ கல்ல பட்டுங்குது. அந்த பொண்ணு ரூம்ல இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை பத்தி சந்தோஷப்படாம மாடல் நல்லாகுதுன்றியா? ஒண்ணு வெச்சனா உனக்கு வைக்கால. ஓடா லூசு. யார் நானு? பின்ன நானா? நீ பேசி பாரு, கண்டுபிடிச்சிருக்க. இந்த செல்போன்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா தாலி கட்டிட்டு போன திரும்பி வந்துருவானா? வேதனா பாரு பேச்சு. இவர் என்ன பேச்சு பேசுறா பாருப்பா. அவனை விடுறா. இந்த போனை வச்சு அந்த தாலி கட்டணும்னா நம்ம பிடிக்கணும். எப்படி? முதல்ல நம்பரை கண்டுபிடிக்கிறோம், நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம், அட்ரஸ் வச்சு அவனே கண்டுபிடிக்கிறோம். சூப்பர் பாண்டியா, எக்ஸலென்ட். எப்பா இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிப்ப? என்னடா குழந்தை மாதிரி பேசுற? இந்த போன்ல இருந்து என் போனுக்கு ஒரு மிஸ் கால் கொடு, அதுல அவன் நம்பர் வரல. உண்மையாவே நீ பெரிய கிரியேட்டர்ப்பா. பண்ணு பண்ணு. சரியான பண்ணாடப்பா. நோ பேலன்ஸ் வருதுப்பா. ஐயோ, அவுட் கோயிங் போனா அவன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி விடு, இந்த நம்பருக்கு அந்த பன்னெண்டா போன் பண்ணுவான்ல, அவங்கிட்ட இந்த நம்பர் என்னன்னு கேட்டுருவோம். அவ்வளவு நேரம் எதுக்கு காத்திருக்கோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பருக்கு சொல்லி இந்த நம்பருக்கு கூப்பிட சொல்றேன். இந்த நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியுமில்ல. டேய், எனக்கு புருஷனே இல்லனாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த ஆளு கொல்லுடா. ஏன்பா நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் இப்படி கோவிச்சுக்கிறாங்க? ஐயோ, இதுக்கு நான் செத்தே இருக்கலாம். பாலாஜி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், ஒரு போன் கூட வரல. அதானே, போன் கம்பெனிக்காரன் கூட அடிக்கடி போன் பண்ணுவோம், அவங்க கூட என்ன பண்ணலையாப்பா? ஒருவேளை இது டம்மியா இருக்குமோ? அப்படியே சொல்ல சாமி, அது சூப்பர் போன், அதான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு வச்சன ஒண்ணு போயல பக்கம். ஏமா, இந்த போனை போடுறது யாரு? இத கட்டினவரு. இத கட்டினவர் யாரு? அத போட்டவரு. சரி, இத போட்டவர் யாரு? இத கட்டினவரு. ஐயோ பாலாஜி, என்ன குழப்பதுடா. ஐயோ, அதுகிட்ட நீ பேசாதப்பா, அது மாதிரியே நீ ஆயிருவே. பேசாமே அது மாதிரி ஆயிரும் போல இருக்கு. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். நான் இப்படி ஆவறது உனக்கு ஆலிஸ் வெல்ல? அது இல்லப்பா, ஆலிஸ் வெல் தான் என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் கிணத்துக்குள்ள அர்த்தம். சுமார் ஏறாங்க நட்டமாயா. ஏப்பா, ஆலிஸ் வெல்னா எல்லாமே நல்லதுக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏப்பா போன் இருக்காதுப்பா. ஆலிஸ் வெல், ஆலிஸ் வெல். சும்மா இருடா, நீ பேசு. ஹலோ. ஏண்டா பொறுக்கி நாய, போன் பண்ண எடுக்க மாட்டியா? சார், ஏன் சார் கோவப்படுறீங்க? இப்ப நீங்க போன் பண்ணீங்கல்ல, நான் போன் எடுத்து ஹலோ சார்னு சொன்னா இல்லையா? டேய், நான் இன்னைக்கு கேக்கல, போன வாரத்துல இருந்து போன் பண்றேனே, ஏன்டா எடுக்கல? அது வந்து சார், போன வாரம் போன் பண்ணீங்களே, யாரு சார் போன் பண்ணீங்க? உனக்கு தான்டா பண்ண. எனக்கு தான் சார். நான் யார் சார்? ஏய், நான் நக்கல் பண்றியா? நீ யாருன்னு என்கிட்டயே கேக்குறியா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். ஆமா, நீங்க எந்த நம்பருக்கு போன் பண்ணீங்க? உன் நம்பருக்கு தான்டா பண்ண. என் நம்பர் தான் சார். அந்த நம்பர் தான் என்ன? டேய், மரியாதை கெட்டுரும். உன் நம்பர் என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கு அது தெரியாம தான் சார் கேக்குறேன். டேய், தேவையில்லாம கோவப்படுத்தாத. ஒழுங்கா வாங்கின கடனை திருப்பி கொடுத்துரு. யோ, நான் திருப்பி தரணும். டேய், நீ தானடா கடனை வாங்கின. நான் எப்படியா கடன் வாங்கினேன்? டேய், வேணாம். இந்த பார், வேணாம், பொறுமையா நான் சொல்றத நீ கேளு. இப்ப நீ போன் பண்ணிய, அவன் பேர் என்ன?
டேய் ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? யோ நான் இங்க டாச்சர் பண்றேன் பேர் என்ன கேக்குறேன்? டேய் உன் பேரை ஏன்டா என்கிட்ட கேக்குற? ஏய், ஐயோ என் பேருடா நீ போன் பண்ணி அவன் பேரடா. டேய் நான் உனக்கு தானடா போன் பண்ணேன். டேய் எருமாடு பண்ணி அறிவியடா உனக்கு சோறு திங்கிறியா சோறு விட்டு என்னடா திங்கிற? நான் உனக்கு கேட்டா நீ ஒண்ணு பதில் சொல்ற. டேய் என்னடா அவசரத்துக்கு கடன் கொடுத்தா என்னைய திட்டுறியா நீ பேமானி? டேய் வேணாம் வார்த்தை அளந்து பேச சொல்லிட்டேன் நானு. டேய் என்னடா வார்த்தை அளந்து பேச சொல்ற? டேய் வேணாம்டா. டேய் நான் நமக்குள்ள தான்டா பேச்சு ஏன்டா தவளை நாட்டம்ல திட்டுற நீ? டேய் செருப்பு ஐயால அடிங்க. எப்பா பாத்தியாப்பா என்ன வார்த்தை எல்லாம் சொல்லி என்ன திட்டாட்டு இந்த பண்ணாடிங்களை கல்யாணம் ஆனா அப்படி நமக்கு என்னப்பா கடைசி வரைக்கும் இந்த நம்பரையும் சொல்ல அந்த ஓனர் பேரையும் சொல்லப்பா அவன். விடுறா பாலாஜி, இன்னொரு போன் வந்தா கேட்டு போவோம். இன்னொரு போனா ஆலிசல், ஆலிசல். அடிங்க ஐயா.